ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aari Boutique. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை ரீச் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிப்டு ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம். அதே ஃபார்மேட் தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் போடும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் பஞ்ச் பண்ணி டபுள் த்ரெட் சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். டைட் வச்சுட்டு நம்ம ஒயிட் டைப் பட்டன் ஹோல் போட்டோம் இல்லைங்களா, அதே ஃபார்மேட்டில் செகண்ட் லைனில் ஸ்லாண்டிங்காக பஞ்ச் பண்ணி மேலே இருக்க லைனில் பஞ்ச் பண்ணி நம்ம பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த ஒய் ஃபார்மேட்டில் சென்டர் லைனில் மறுபடியும் பஞ்ச் பண்ணுறோம். இப்போது ஒயிட் டைப் பட்டன் ஹோல் போடும்போது இது அடுத்த ஒய் ஃபார்மேட் போயிடுவோம். இந்த சின்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னது, இதில் ஒரு செயின் எடுக்கணும். இதில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அகெயின் ஒயிட் டைப் ஃபார்மேட்டை போடணும். அகெயின் பட்டன் ஹோல் இழுத்து சென்டரில் பஞ்ச் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச், அகெயின் ஒய் ஃபார்மேட். இந்த ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே ஃபார்மேட்டில் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ரெண்டு நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டபுள் சைடு இதே ஃபார்மேட்டை போடுறது இன்பிட்வீனில் பஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு அந்த ஒயிட் டைப் வரக்கூடிய அந்த செயினுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான் எடுக்கிறோம். கீழே பஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்மால் செயின் இதை பக்கமாக இப்படி எடுத்துக்கலாம். அகெயின் சேம் ப்ராசஸ். எடுத்துகிட்டு போகிறோம். பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். ஒரு ஸ்மால் செயின் கொடுக்குறோம். இந்த இடத்துல டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலே எடுக்கிறோம். பஞ்ச் பண்ணுறோம். இங்கே இதை க்ளோஸ் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம போட போகிறோம். பாட்டம் லைன் பட்டன் ஹோல் எடுக்கிறோம். அகெயின் பக்கத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு செயின், சென்டர் லைன் பாட்டம் லைன் பட்டன் ஹோல் இழுத்து ஒரு ஸ்மால் செயின். ஓகே, இதே ஃபார்மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் கொண்டு நம்ம எண்டு நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடும் ஸ்டோன் வெட்டி பார்க்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு எந்த பொசிஷனில் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. நம்ம நீடிலோட பேக் சைடில் லைட்டாக க்ளூவை பிக் பண்ணி ஸ்டோனில் வச்சு கொண்டு ப்ளேஸ் பண்ணால் போதும்.
லைட்டாக க்ளோ இருக்கிறது வந்து காஞ்சதுக்கப்புறம் தெரியாது. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணுன்னு இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.